ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யா டைரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அமெரிக்காவில் எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமோட செட்டப் தான். ஒரு ஸ்னோ டேயில் ஒரு பூஜை. பார்த்தீங்களா எப்படி ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு? அன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் அரை அடிக்காவது ஸ்னோ பெஞ்சிருக்கும். ரோடு சுத்தமாகவே தெரியல, ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டோட பூஜை ரூம் செட்டப். காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு காஞ்ச பூவெல்லாம் எடுத்துட்டு ஊதுபத்தியிலேருந்து விழுந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 ஓவல் ஷேப்பில் கோல்டன் கலர் பிளேட்ஸ் இருக்குது. அதில் தான் நான் எல்லா பொருளும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே தெரியறது என்னோட குமிழ் வச்ச விளக்கு. அதில் தான் நான் டெய்லியும் விளக்கேற்றுறேன். ஸோ விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ₹5 காயின் வச்சு விளக்கேற்ற சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ நான் இப்போவும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்க அந்த கோல்டன் கலர் ஃப்ரேம் பக்கத்துல ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா? அதுதான் எங்களோட குலசாமி. அது நாங்க கண்டிப்பா கும்பிடுவோம். அதுக்கப்புறமா அங்க பாருங்க, இப்போ நான் கிளீன் பண்ணிட்டுருக்கேன்ல, அது வந்து என்னோட ஃபேவரட்டான காமதேனு ஸ்டாச்சு. இந்தியாலேருந்து வரப்ப அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது என்னோட பூஜை அறையில ரொம்ப நாளா இருக்குங்க. ஸோ அதில ஒரு கோமாதா, ஒரு குட்டி பசு, ஒரு குட்டி கிருஷ்ணரும் இருக்காரு. மேல எல்லாத்தையும் ஃபுல்லா தொடச்சிட்டு, கீழ திருநூறு தட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற உண்டியல், அங்க ஒரு கோல்டன் பவுல் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கிடையில வெளிய என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பனி தாங்க. பயங்கரமா பனி புயலே பேஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அடிக்கு பனி வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட 4 ஓவல் கலர் கோல்டன் பிளேட்ஸும் அங்க தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளேட்லயும் என்ன வைக்கிறேன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளேட்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளியில செஞ்ச குங்கும சிமிழும், சந்தன கிண்ணமும். அது அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி குடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட்டான என்னோட முருகனோட குட்டி வேலு, அதுக்கப்புறம் குட்டி காமதேனு ஸ்டாச்சு மாமியார் வாங்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் கலர் ஃப்ரேம்ல இருக்கிறது மகாலட்சுமியோட ஃபோட்டோ. இது அம்மா எனக்கு திருச்சியில இருக்க வேதராதாலேருந்து வாங்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி விளக்குங்க. அதில ஒரு ₹5 காயின் வச்சு தான் நான் டெய்லியும் விளக்கேத்திட்டு இருக்கேன். 4த் பிளேட்ல திருநூறுக்கு என்னமோ வச்சாச்சு. சாமிக்கு ரோஜா பூ வைக்கிறேன். ரோஜா பூக்கள், இதழ்கள் வைக்கிறேன். ஏன்னா பூ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுங்க. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்த தடவ கடைக்கு போறப்ப தான் வாங்கணும். காமதேனுக்கு, குட்டி பசுக்கு, குட்டி கிருஷ்ணருக்கு, வேலுக்கு, குட்டி காமதேனுக்கு, விளக்குக்குன்னு எல்லாத்துக்குமே பூ வச்சாச்சு. ஸோ மேல இருக்க ஃபோட்டோக்கெல்லாம் வைக்க முடியல. அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் பூ வாங்கணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். அங்க பாருங்க அந்த காமதேனு பார்க்குறதுக்கு எவ்ளோ அழகா இருக்குன்னு. இது வந்து என்னோட வேலும், குட்டி காமதேனுவும் இப்போ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. பூஜை ரூம் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன ஃபோட்டோ இருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து சரஸ்வதி தேவியோடது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னோட முருகனோட ஃபோட்டோ. நடுவுல பெருசா இருக்கிறது குபேரலட்சுமி, லெஃப்ட்ல மேல இருக்கிறது பெருமாள், ரைட்ல இருக்கிறது பிள்ளையாரு. விளக்கேத்தி மனநிறைவா சாமி கும்பிட்டாச்சு. இந்த பூஜை ரூம் செட்டப் பத்தி சொல்லணும்னா, இது 2மே வால்பேப்பர் தான். ரெட் கலரும் சரி, கோல்டன் கலரும் சரி, கீழ இருக்க ஸ்டாண்ட் வந்து டிவிக்கு வைக்கிறது, எல்லாமே Amazonல தான் நான் ஆர்டர் பண்ணி, பாபாவே தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, இதுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்றேன். இன்னைக்கு அதுக்கப்புறமா பனி கொஞ்சமா சப்சைட் ஆயிருந்துச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருந்துச்சு. ஸோ எங்களால வெளிய போய் எங்களோட வேலையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அமெரிக்கா பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எங்களோட டெய்லி லாக் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம திவ்யா டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you again with another vlog in Divya Diaries.